அரசியல் விடன் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமூர்த்தி. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து கச்சராப்பாளையம் அருகில் உள்ள அக்கராப்பாளையம் அங்கதான் வந்திருக்கிறோம். இங்க ஒரு பழமை வாய்ந்த அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு மலை ஒண்ணு இருக்கு. அந்த மலையில முருகன் கோயில், ஒரு கோயில் இருக்கு. பழமை வாய்ந்த சிறப்பு மிக்க ஒரு கோயில். அந்த கோயில் இப்ப அக்கராப்பாளையம் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முருகன், வள்ளி, தெய்வானை 3 பேரும் இப்ப சிலை எடுத்துட்டு நாளை பங்குனி உத்திரங்கிற ஊர் முக்கியஸ்தர் இருக்கிறாங்க. ஊர் முக்கியஸ்தர் இந்த கோயிலோட பழமை வாய்ந்த ஒரு வரலாறு நமக்கு கேட்டுக்கலாம். ஐயா வணக்கம். இந்த அக்கராப்பாளையம் சின்ன குன்னு பாலமுருகன் கோயில் பிரம்மாண்டமா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளவு நாள கற்சிலை வச்சுதான் நீங்க பாரம்பரியமா சாமி கும்பிட்டு இருந்தீங்க. இப்ப பங்குனி உத்திரம் அப்படிங்கிற காரணத்தால வெங்கல சிலை எடுத்து சாமி ஊர்வலம் கொண்டுட்டு வந்துட்டு ஊர் ஒற்றுமையோட செயல்படலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாமி சிலை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அந்த சின்ன குன்னு பாலமுருகனோட கோயில்ல இருக்கிற பழமை வாய்ந்த ஒரு வரலாறு மட்டும் அது என்னன்னு மக்களுக்கு தெரியுற மாதிரி நம்ம அரசு. இது கச்சராயபாளையம் எல்லை சார்ந்தது. கச்சராயபாளையம் எல்லையில சின்ன குன்னு, பெரிய குன்னம், 2 குன்னு இருக்கு. இந்த சின்ன குன்னுங்கிற ஊர்ல மலை உச்சியில ஒரு கல்லை வச்சு முன்னோர்கள் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு முன்னவே, எனக்கு வயசு இன்னைக்கு 73 ஆகுது. சரிங்க. நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போது, நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப பிரபலியமா அங்க பூஜை நடக்கும். அந்த நீங்க சின்ன பிள்ளைல இருக்கும் போதே அங்க பூஜை நடக்குது. அது இப்ப பாரம்பரியமா நடந்துட்டு வருது. சரிங்க. அத மாத்தி வெறும் பழங்கால முறைப்படி பார்த்தாக்க ஆத்துல இருக்க கூழாங்கலை வச்சுதான் சாமி கும்பிட்டு. சரிங்க. அப்புறம் வள்ளி தெய்வான ஒரு சின்ன கல் சிலை வச்சாரு, அதை வச்சு கும்பிட்டு இருந்தோம். இப்ப அதுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லி கோயில் கட்டி வள்ளி தெய்வான சிலை அங்க வச்சாச்சு. போன வருஷம் வச்சுட்டோம். இப்போ அது இன்னமும் பிரபலமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முருகனுக்கு வள்ளி தெய்வானையோடு ஐம்பொன் சிலையை எடுத்துட்டு இன்னைக்கு இப்போ பூஜை பண்ணி மாரியம்மன் கோயில்ல வச்சிருக்கோம். இந்த மாரியம்மன் கோயில குறைஞ்சது ஒரு 500 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். 500 ஆண்டுகளுக்கு முன்னே பழமையான கோயில். இங்க எங்க ஊர் மேப் எடுத்துட்டாலே எங்க மேப்ல இருக்கு. எப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்ட மேப்ல மாரியம்மன் கோயில் அப்படின்ட்டு அந்த மாரியம்மன் கோயில், ஒவ்வொரு ஊர்லயும் கோயிலுக்குன்னு இடத்த இப்பதான் ஒதுக்குறாங்க. ஆனா இங்க கச்சராயபாளையம் காலனிங்கிற பகுதியில மாரியம்மன் கோயிலுக்குன்னு இடத்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லயே இருக்கு. அந்த மேப்ல இருக்கு, பழைய மேப்ல இருக்கு. மாரியம்மன் கோயில அழகா பட்டுது, பிரம்மாண்டமா நீங்க விமர்சையா திருவிழா நடத்திருக்கீங்க அப்படிங்கிறது சுத்துப்பட்டுல பேச்சு உண்டு. இப்ப அந்த கோயிலுக்கு இப்ப ஐம்பொன் சிலை எடுத்துக்கீங்க. ஐம்பொன் சிலை இப்ப நாளைக்கு பங்குனி உத்திரத்துக்கு வச்சுட்டு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம். இன்னைக்கு மாலை ஊர்வலம் இருக்கு. சாமி ஊர்வலம் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம். இன்னைக்கு சாமியை ஊர்வலம் வச்சு இன்னைக்கு கோயிலுக்கு எடுத்து போயிடும். சரிங்க. நாளைக்கு கோயில்ல வச்சு பூஜை முடிச்சு திரும்ப கொண்டாந்து இங்க வச்சிருவோம். அநேகமா நாங்க எங்களுடைய இது 7 குத்துக்காரங்க சாமி கும்பிடுறோம். 7 குத்துக்காரங்களும் வரி சேர்த்து இந்த வெங்கல சிலை எடுத்துருக்குது. ஊர் பொதுவுல தான் இந்த சாமியை கும்பிடுறோம். ஊர் பொதுவுல தான் கும்பிடுறோம். சிறப்பா செய்யணுங்கிறது ஒரு எண்ணம் எங்களுக்கு. இது முன்னோர்கள் வழிபடலாம். இப்ப நாங்க சிறப்பா எடுத்து செய்யறதுக்காக எல்லாம் ஒண்ணு கூடி பணம் எல்லாருமே பணம் கொடுத்துருக்காங்க. இந்த சிலைக்கு சிலை வள்ளி தெய்வானை முருகன் சிலை 1 2 அடி 1 1.25 அடி 2 சிலையும் வச்சிருக்கிறோம். பிரம்மாண்டமா வச்சிருக்கிறோம். இன்னைக்கு மாலை ஊர்வலம், நாளைக்கு பங்குனி உத்திரத்துக்கு இந்த சாமி மலை ஏறும். திரும்பி அங்க நாங்க வழிபட்டுட்டு திரும்பி இறக்கிட்டு கோயிலே வச்சிருக்கோம். கோயில் இங்க மாரியம்மன் கோயிலே வச்சிருக்கோம். சரிங்க. அப்படியே இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த கோயில இன்னும் நீங்க என்ன மாத்தலாம்? நாங்க ஒரு சிலை ஒரு 20 அடி உயரம் முருகன் சிலை வைக்கிறதா ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அதாவது இந்த ஆர்ச்சி கீழே இருக்குங்க இல்லையா, அங்க வைக்கிற மாதிரிங்களா? இல்ல அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த மலையில ஒரு 20 அடி சிலை உயரமா வைக்கணும். முருகன் சிலை சிமெண்டால செஞ்சு வைக்கணுங்கிறது ஒரு எண்ணம். அதுவும் ஊர் கூடி ஒரு முடிவு.
சரிங்க. அதே போல வந்து இந்த வந்து படிக்கட்டு போறதா ஒரு பேச்சு வந்தது. ஆமா, அதையும் செய்யற மாதிரி ஒரு அதை வந்து அரசாங்கம் சொல்லி அரசாங்க உதவியோட செய்யலாம்னு இருக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்துல நாங்களே வேண்டுதலுக்கு ஆளுக்கு 2 படியா கூட அதை வெட்டி கொடுக்கறதுக்கு நாங்க தயாராக செஞ்சிருவோம். ஐயா அதே மாதிரி வந்து இப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் பழமையான அந்த கோயில்னு சொல்றீங்க. அந்த கோயில்ல மின்சாரம் இருந்ததுங்களா? இப்ப அந்த பாதை வழிபாதெல்லாம் இருந்ததுங்களா? கரட முரடாதான் இருக்குது. ஏறி பார்க்கும்போது கரட முரடா இருக்குது. அப்படி இருந்தாலும் மேலே ஏறி பார்த்தா ஒரு பிரம்மாண்டமா அந்த சுட்டுப்பட்டுல உள்ள ஏரியா ஃபுல்லாவே லொகேஷன் சூப்பரா இருக்கு. என்னென்ன கோமி நதி இருக்கு, சக்கரை ஆலை என்னென்ன இருக்கு, அண்ணாண்ட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை ஒண்ணு இருக்கு. ஒரு சென்றான சிறப்பான ஒரு இடத்துல இந்த முருகன் அமைஞ்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். இப்ப அதுக்கு மின்சாரம் எல்லாம் எப்படி எடுத்துட்டு போனீங்க? அந்த கோயில் நிர்வாகத்துல எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க? அது வந்து அரசாங்க இடம். அதாவது சின்ன குன்றுன்னு சொல்ற பேர். அது அரசாங்க இடத்துல வந்து திடீர்னு வந்து கேட்கும்போது கிடைக்கல. அதன் பிறகு அரசு உதவியை நாடணும். அரசு உதவியின் மூலமாக தான் மின் வாரியத்துக்கு விண்ணப்பம் கொடுத்து மின்சாரத்தை பெற்றோம். அரசு அதிகாரிகளே முன் வந்து அவர்களே வந்து அங்க வந்து மின் இணைப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது கோயிலுக்குன்னு தனி மின் இணைப்பு பேரூராட்சியின் மூலமாகவும் அங்கே வந்து ஒரு விளக்கை ஏற்பாடு பண்ணிருக்கு. மின் விளக்கு தனியாக ஏற்பாடு தெரு விளக்கு. அதாவது அங்க சப்பலை கொண்டுட்டு போயிட்டு கோயிலுக்கு ஒரு சர்வீஸ் வாங்கறது இல்லாம தெரு விளக்கு கீழ இருந்து மேல வரைக்கும். சரி. அதனால அந்த பகுதியில் உள்ள பின்னால உள்ள மக்களுக்கு அது வந்து பயன்படுது. இதனால இப்போ இந்த அரசாங்கம் இது செஞ்சதால அது ஒரு இரவுல நம்ம விளக்கெறியும் போது எப்படி வந்து கடலோரத்துல கலங்கர விளக்கமோ அது போல இந்த ஊருக்கு ஒரு கலங்கர விளக்கமாக இந்த சின்ன குன்றுமலை பாலமுருகனுடைய மலையிலிருந்து எல்லாம் சுத்துவாட்டாலும் தெரியும். ஆமா, சரி சரிங்க. கச்சாப்பாளையத்தில் எழுந்தருளில் உள்ள சின்னகுன்று முருகன் மிகவும் பழமையான கோயில. மூலவர் சிலை வைத்து எங்க முன்னோர்கள் வழிபட்டு வந்தார்கள். இப்போது உற்சவர் சிலை எடுத்து வந்து வழிபட்டு வருகிறோம். இன்று மாலை சாமி ஊர்வலம் வருகிறது. அதனால எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. மக்களும் உற்சாகமாக உள்ளார்கள். ஓகே, நன்றி. அது வேணா பழமையான சின்னக்குன்று முருகன் பாலமுருகன் கோயில் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பங்குனி யுத்தத்தை மிக சிறப்பாக செயல்படுகிறது. பரம்பரையாக இந்த குருட்டு அந்த பாலமுருகன் கோயில் மிக சிறப்பாக இந்த ஆண்டு சேருமாறு முதல் பணிகள் கேட்டுக்கொள்ளுங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் அக்கராபாளையம் ஊர்ல கச்சாப்பாளையத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு எங்க ஊர் சார்பாக எல்லாம் ஒன்று சேர்ந்து சிறப்பா பங்குனி உத்திரத்துக்கு வாசிக்கிட்டு இருக்கோம். இன்று சாயந்தரம் சாமி ஊர்ல வருது. அதுல ஊருக்காரங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒத்துழைப்பு தரணும். அதே மாதிரி யூடியூப் சேனலுக்கு இந்த தெய்வத்தை வெளிப்படுத்துவங்களுக்கு ரொம்ப நன்றி.